ஜெபம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். மரியா தூய ஆவியால் கருவுற்றார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பை மாற்றி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இன்றைய புனிதர் புனித எஸ்ஓபிஎஸ் 3ஆம் நூற்றாண்டு. இவர் ரோமையில் பிறந்தார். வேத கழகம் தொடங்கியதும் இவரை பிடித்து கிறிஸ்துவை பற்றி போதித்தனர் என குற்றம் சாட்டினர். அஞ்ஞான தெய்வங்களுக்கு பலியிட இவர் மறுத்தார். இவரை கொடூரமாக உபாதித்த நடுவன் கட்டளையிட்டான். ஆண்டவராகிய இயேசுவே, என்னை காப்பாற்றும். வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாங்கள் உம்முடையவர்களே என்று இவர் சொல்லிக் கொண்டிருந்தார். இவரை எரிக்கும்படி நடுவன் உத்தரவிட்டான். இவரோ நெருப்பை நோக்கி மகிழ்ச்சியுடன் நடந்து சென்றார். இவரது முகத்தில் தோன்றிய ஆனந்தத்தை கண்ட அதிகாரி வியப்புற்றான். வேதனைகளுக்கு பலியிடும்படி அதிகாரி கெஞ்சி கேட்டான். தம் முன் வரும்படி பேரரசன் இவரை அழைத்தான். இவரது முகத்தின் அளவை காணப்பட்ட மகிழ்ச்சியும் எல்லோரும் கண்டு திகைத்தனர். இவரிடம் குற்றம் ஒன்றும் இல்லை என்ற கண்ட அரசன் இவரை அதிகாரி முன் அவர் பிரியும்போல் நடத்த விட்டு விட்டான். அதிகாரியோ தேவைகளுக்கு பலியிடவும் பயமுறுத்தி பார்த்தான். இவர் அசையவில்லை. தலையை வெட்டி கொள்ளும்படி அவன் உத்தரவிட்டான். இந்த தீர்ப்பை கேட்டதும் இவர் கடவுளுக்கு நன்றி செலுத்தினார். உடனே வானத்திலிருந்து ஒரு குரல் வேதனை வழியாக மோட்சத்தில் இடம்பெறுவாய் என்று கூறியது. சிந்தனை: நாம் வாழ்ந்தாலும் இறந்தாலும் இயேசுவுக்கு சொந்தமானவர்கள். எனவே அவரது உதவியை உரிமையோடு கேட்டு பெறுவோம். ஜெபம். ஆண்டவரே, நான் உமக்கு சொந்தம் என்பதை மறந்து விடாதேயும். ஆமென். இறைமக்களே, கூடி வாருங்கள், உங்கள் இருகரம் கூட்டி வாருங்கள். இறைமக்களே, கூடி வாருங்கள், உங்கள் இருகரம் கூட்டி வாருங்கள். உறுதியான நம்பிக்கை இறையிடம் வர தேடுங்கள். கேட்டதெல்லாம் கேட்டபடி கிடைத்ததென்று மகிழுங்கள். இறைமக்களே, கூடி வாருங்கள், உங்கள் இருகரம் கூட்டி வாருங்கள்.
என் தந்தையிடமிருந்து ஆசி பெற்றவர்களே வாருங்கள் என்கிறார் ஆண்டவர். சின்னஞ்சிறிய என் சகோதரர் சகோதரிகளுள் ஒருவருக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகின்றேன். புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி பிரிவு 25 இறைவசனங்கள் 34 மற்றும் 40. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியிலும் அமெரிக்க வாழ் திருவாளர் சுனில், திருமதி ஷீபா சுனில் குடும்பத்தினரின் சிறப்பு கருத்துக்களுக்காகவும், ஆண்டவருக்குள் நித்தலை பாறுதலை அடைந்திருக்கின்ற பிரமிளா மகிமிதாஸ், ஏ பிரான்சிஸ், எஸ் சரோஜினி இவர்களுடைய ஆன்ம இலை பாறுதலுக்காகவும் இன்றைய திருப்பலியிலே ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தாயாம் திரு அவை இன்று அருள் பணியாளரும் மறை சாட்சியுமான புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்பேவனுடைய நினைவு நாளை விழாவை கொண்டாடுகிறது. போலந்து நாட்டில் பிறந்த இவர் 16 வயதில் துறவற வாழ்வை ஏற்று கடவுளுக்காக தன் உயிரையும் கொடுக்க, அதிலும் குறிப்பாக சக மனிதர் வாழ்வு பெற, ஒரு குடும்பம் காப்பாற்றப்பட, ஒரு குடும்பம் செழித்தோங்கிட தன் உயிரை கொடுக்க முன்வந்த அற்புதமான அருள் பணியாளரை தாயாம் திரு அவை என்று நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றது. இன்று ஊடகங்களில் குடும்ப பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்ற நிகழ்வுகள் என்று சொல்லி பல்வேறு நிகழ்வுகளை பல்வேறு சேனல்கள் முன்னெடுக்கின்றன. குடும்ப பிரச்சனைகள் நீங்கி சமாதானமாய் வாழ்வது எப்படி என்று சொல்லி பல நூறு புத்தகங்கள் எழுதப்படுகின்றன. ஆனால் இந்த நம்முடைய குடும்பங்களில் இருக்க வேண்டிய உண்மையான அன்பு, உயிரையும் கொடுக்கிற அன்பு என்று நம்மிடம் இல்லை என்பதும், அது வெறுமனே ஊடகங்களிலும் புத்தகங்களிலும் பேசப்படுகின்ற கருப்பொருளாகவும் இருக்கிறது என்பது ஒரு கசப்பான உண்மை. இன்றைய புனிதர் அருள் பணியாளர் புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்பே அன்னை மரியாளின் மீது அதீத பக்தி கொண்டிருந்த புனிதர் தன்னை கடவுளுக்கு அர்ப்பணித்து வேறொரு குடும்பம் வாழ்வினை பெற்றுக்கொள்ள, இந்த குடும்பத்தின் தலைவரை காப்பாற்றிட அவருக்கு பதிலாய் தன் உயிரை கொடுத்து இன்று புனிதராய் நம் எல்லாருக்காகவும் பரிந்து பேசுகின்றவராய் இருக்கின்றார். இந்த இறை வார்த்தை வழிபாடும் அன்பை குறித்தும், அந்த அன்பு உயிரை கொடுக்கும் அளவுக்கு உன்னதமானது என்பதை குறித்தும் பேசுகிறது. இந்த புனிதமான அன்பின் இலக்கணமாய் இருப்பவர் இயேசு. இயேசுவிடமிருந்து நம் குடும்பங்களுக்கான அன்பை பெற்றுக்கொள்ள அருள் வேண்டி இந்த திருப்பலியை ஜெபிப்போம். தூய மறு நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். இயலாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென்.
ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். செபிப்போமாக. இறைவா, அருள் பணியாளரும் மறைசாட்சியுமான புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்பே கன்னிமரியாவின் மீது கொண்ட அன்பாலும் மனிதரின் மீட்புக்கான ஆர்வத்தாலும் பிறர் அன்பாலும் பற்றி எறியச் செய்கிறேன். அவரது பரிந்துரையால் நாங்கள் உம்முடைய மாட்சிக்காகவும் மக்களின் நன்மைக்காகவும் விடாமுயற்சியுடன் ஊழியம் புரிந்து சாகும் வரைவும் திருமகனின் விருப்பத்திற்கு ஏற்ப வாழ இரக்கத்துடன் எங்களுக்கு அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மிமண்டாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். தம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரையும் கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தை 14 முதல் 18 முடிய. அன்புக்குரியவர்களே, நாம் சகோதர அன்பு கொண்டுள்ளதால் சாவிலிருந்து வாழ்வுக்கு கடந்து வந்துள்ளோம் என அறிந்துள்ளோம். அன்பு கொண்டிருந்தோரே சாவிலேயே நிலைத்திருக்கின்றனர். தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் அனைவரும் கொலையாளிகள் என கொலையாளிடமிருந்து நிலை வாழ்வு இராது என்பது உங்களுக்கு தெரியுமே. கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம். ஆகவே நாமும் நம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். உலக செல்வத்தை பெற்றிருப்போர் தம் சகோதர சகோதரிகள் தேவையில் உழல்வதைக் கண்டும் பரிவு காட்டவில்லை என்றால் அவர்களிடம் கடவுளின் அன்பு எப்படி நிலைத்திருக்கும்? பிள்ளைகளே, நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலிலும் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில் பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். நீதியின் கிண்ணத்தை மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரின் பெயரை தொழுவேன். ஆண்டவர் எனக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நான் அவருக்கு என்ன கைமாறு செய்வேன்? மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உன் ஊழியன், நான் உன் பணியாளன், உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீர் அவிழ்த்து விட்டீர். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவர் பெயரை தொழுவேன். நான் உனக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவர் முன்னிலையில் ஆண்டவரே எனக்கு என் பெருப்பைகளை நிறைவேற்றும். பல்லவி. மீட்பின் கிண்ணத்தை கையில் எடுத்து ஆண்டவரது பெயரை தொழுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி பிரிவு 15
இறைவசனங்கள் 9-17 முடிய. இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: என் தந்தை என் மீது அன்பு கொண்டுள்ளது போல நானும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளேன். என் அன்பில் நிலைத்திருங்கள். நான் என் தந்தையின் கட்டளைகளை கடைபிடித்து அவரது அன்பில் நிலைத்திருப்பது போல நீங்களும் என் கட்டளைகளை கடைபிடித்தால் என் அன்பில் நிலைத்திருப்பீர்கள். என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இவற்றை உங்களிடம் சொன்னேன். நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதே என் கட்டளை. தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிடுவதையெல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னதென்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிள்ளைகளே, நம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகம் பிரிவு 3 இறைவசனம் 18. இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, இன்று தாயாம் திரு அவை புனிதரும் அருட்பணியாளருமான புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்பே மறை சாட்சியினுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. திருப்பலியினுடைய முகப்பிலே நான் குறிப்பிட்டது போல இன்றைய புனிதர் போலந்து நாட்டில் பிறந்தவர். 16 வயதில் பிரான்சிஸ்கன் சபையினுடைய துறவியாக தன்னை அர்ப்பணிக்கின்றார். அதன் பிறகு இவர் அன்றைய காலகட்டத்தில் ஜெர்மனியை ஆட்சி செய்த ஹிட்லருடைய ஆளுகைக்கு உட்பட்ட யூத அகதிகளுக்கு இவர் உதவி செய்து வந்தார். இவர் இப்படி யூத அகதிகளுக்கு உதவி செய்து வருகிறார் என்பதை அறிந்து ஹிட்லருடைய படையை சார்ந்தவர்கள், நாசி படை என்று சொல்வார்கள், அந்த படையை சார்ந்தவர்கள் இவரை கைது செய்து சிறையில் அடைக்கின்றார்கள். அந்த சிறை வேளையிலும் கூட முடிந்த அளவுக்கு நற்செய்தியை அவர் அங்கு அறிவித்து வருகின்றார். நாசியினுடைய இந்த ஆட்சியின் பொழுது அல்லது ஹிட்லருடைய இந்த ஆட்சியின் பொழுது நாஸ்திக கொள்கைகள் முன்மொழியப்பட்டன. ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சிறைபிடிக்கப்பட்டார்கள், வதைக்கப்பட்டார்கள், பெரும் கொடுமைக்கு தாங்க முடியா இன்னலுக்கு உட்படுத்தப்பட்டார்கள். நீங்கள் வேண்டுமென்றால் கூகுளுக்கு சென்று நாசி கான்ட்ரன்சேஷன் என்று சொல்லி நீங்கள் தேடி பாருங்கள். எப்படிப்பட்ட கொடுமைகள் நம்முடைய கற்பனையில் நினைத்து கூட பார்க்க முடியாத கொடுமைகளை ஹிட்லர் தன்னுடைய காலத்தில் செய்து கொண்டு மக்களை கொலை செய்து கொண்டிருந்தார். விஷ ஊசி ஏற்றி கொலை செய்வது, விஷ புகையை அனுப்பி கொத்து கொத்தாய் மனிதர்களை கொலை செய்வது, அல்லது அவர்களை குண்டுகளுக்கு இரையாக்குவது, வாளால் வெட்டி மடிப்பது என்று சொல்லி
விளக்க முடியாது, விவரிக்க முடியாத கொடுமைகளை நிகழ்த்தி கொண்டிருந்த காலகட்டம் அது. இப்படி யூத அகதிகளுக்கு சிறைபிடிக்கப்பட்ட இன்றைய புனித மேக்சிமில்லியன் மரியே கோல்பே அவர்கள் சிறையில் இருந்த பொழுது ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மனிதர்கள் அந்த நாசிக் படையை சார்ந்தவர்களால் சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்கள். அப்படி ஒரு நாள் ஒரு இளைஞன் ஒருவன், குடும்ப தலைவன் ஒருவன் தனது குடும்பத்தை எண்ணி கதற ஆரம்பிக்கின்றான். ஐயோ, என்னுடைய குடும்பம் என்ன ஆகும்? என் மனைவி, என் மக்கள் என்ன ஆவார்கள்? நான் இறந்து போனால் அவர்களை யார் பார்த்து கொள்வார்கள்? என்னை நம்பிதானே இவர்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லி மிகுந்த வேதனையோடு இருக்கின்ற பொழுது மேக்சிமில்லியன் கோல்பே அவர்கள் அந்த இளைஞனிடம் சென்று, 46 வயது தான் அப்பொழுது அவருக்கு, அவரிடம் சென்று, நண்பரே, என்று உனக்கு பதிலாக உன் மரணத்தை நான் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன், நீ என்னுடைய இடத்திற்கு போ என்று சொல்லி அந்த இளைஞனையும் அவனுடைய குடும்பத்தையும் காக்கும் வண்ணம் தன் உயிரை கொடுத்து இந்த குடும்பத்தையும் அந்த சக கைதியையும் அவர் காப்பாற்றினார் என்று சொல்லப்படுகிறது. இதற்காகவே திருச்சபை இவருக்கு 1982 ஆண்டு புனிதர் பட்டம் கொடுத்து மகிழ்வித்தது. அன்புக்குரியவர்களே, 10 வயது இருக்கின்ற பொழுது மேக்சிமில்லியன் மரியே கோல்பே அவர்களுக்கு அன்னை மரியாள் காட்சி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. அந்த காட்சியில் அன்னை மரியாள் அவருக்கு ஒரு வெள்ளை நிறத்தில் கிரீடமும் சிகப்பு நிறத்தில் கிரீடமும் காட்டி, வெள்ளை நிறம் தூய்மையின் அடையாளமாகவும் சிகப்பு நிறம் மறை சாட்சியத்தின் அடையாளமாகவும் இருக்கிறது, இதில் உனக்கு எது வேண்டும் என்று கேட்டபொழுது புனிதர் சொன்னாராம், எனக்கு 2 கிரீடங்களும் வேண்டும். எனக்கு தூய்மையின் அடையாளமாயிருக்கின்ற வெள்ளை நிற கிரீடமும் இயேசுவுக்காய் இரத்தம் சிந்தி உயிரை மறை சாட்சியாய் கொடுப்பதின் அடையாளமாயிருக்கின்ற சிகப்பு நிற கிரீடத்தையும் நான் விரும்புகிறேன் என்று அப்பொழுதே அவர் குறிப்பிட்டாராம். அன்னை மரியாளுடைய ஆன்மீகத்தில் பக்தியில் வளர்ந்த புனித மேக்சிமில்லியன் மரியே கோல்பே அவர்கள் இப்படியாய் சொல்லுவார், ஒருவர் அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை, அவருடைய பரிந்துரையை கொண்டாட விரும்பினால் அவர் தன்னையே அன்னை மரியிடம் ஒப்படைக்க வேண்டும். அன்னை மரியின் கரங்களில் தம்மை ஒப்பு கொடுத்து அவருடைய பரிந்துரை வழியாய் நாம் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற எதிர்நோக்குடனும் நம்பிக்கையுடனும் வாழ வேண்டும். அத்தகைய சூழலில் அன்னை மரியாள் அவருக்காக கடவுளிடம் பரிந்து பேசி அவருக்குரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுப்பார் என்று சொல்லி புனித மேக்சிமில்லியன் மரியே கோல்பே அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய இறை வார்த்தை வழிபாடு, இன்றைய முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகம். யோவானுடைய எல்லா திருமுகங்களும் அன்பை மையப்படுத்துவதாய்த்தான் இருக்கின்றது. இன்று நாம் வாசிக்க கேட்ட இன்றைய முதல் வாசகமும் கூட அன்பை குறித்து தான் பேசுகின்றது. நாம் அன்பு கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அந்த அன்பை நம்முடைய செயலில் விளங்கச் செய்ய வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். இன்றைய புனிதர் கடவுள் தம்மீது கொண்டிருக்கின்ற அன்பை வெளிப்படுத்துவதற்காகவே இன்னொருவருக்காக தன் உயிரை கொடுத்து பிறர் அன்பை வெளிப்படுத்தி ஒரு மாபெரும் மறை சாட்சியாய் அவர் இன்று நமக்கு முன் படம்பிடித்து காட்டப்படுகின்றார். இன்றைய திருக்குழும மன்றாட்டில் நாம் ஜெபித்தோம். அருள் பணியாளரும் மறை சாட்சியுமான புனித மேக்சிமில்லியன் மரியே கோல்பே கன்னிமரியாவின் மீது கொண்ட அன்பாலும் மனிதரின் மீட்புக்கான ஆர்வத்தாலும் பிறர் அன்பாலும் பற்றி எறிய செய்தீரே. அன்புக்குரியவர்களே, எப்பொழுது அன்பு நிறைவடைகிறது, முழுமை பெறுகிறது என்று சொன்னால் அது எப்பொழுது இன்னொருவருக்காக பற்றி எரிகிறதோ,
எப்பொழுது அது இன்னொருவருக்காக ஏங்குகின்றதோ, எப்பொழுது அது இன்னொருவருக்காக தன்னை இழக்கிறதோ, அப்பொழுதுதான் அது நிறைவடைகிறது, முழுமை பெறுகிறது. இத்தகைய அன்பு நிறை வாழ்வு கடவுளை மாட்சிப்படுத்துவதாகவும் இருக்கிறது என்பதை இன்றைய திருக்குழும மன்றாட்டு ஜெபம் நமக்கு சொல்லுகிறது. அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலும் நாம் வாசிக்கணும். கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார், இதனால் அன்பு இன்னதென்று அறிந்து கொண்டோம். கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். கிறிஸ்துவுக்கும் நமக்கும் உயிரை கொடுப்பதற்கு முன்பு என்ன உறவு இருந்தது தெரியாது. ஆனால் கடவுள் வெளிப்படுத்தினார். இந்த உலகை அன்பு செய்கிறார் என்பதை கடவுள் தம் ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அளிக்கும் அளவுக்கு அன்பு செய்தார் என்று யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது இறைவசனம் சொல்லுகிறது. இயேசு நம்மீது கொண்ட அன்பால் நாம் எத்தகையவராக இருந்தாலும் பரவாயில்லை, பாவிகளாக இருந்தாலும் கொடுங்கோளர்களாய் இருந்தாலும் வதைக்கின்ற குணம் கொண்டவர்களாய் இருந்தாலும் சமூக விரோத போக்குகளை உமிழ்கின்றவர்களாக இருந்தாலும் பெண்மையை கொண்டாடாதவர்களாக இருந்தாலும் பெரியோரை மதிக்காதவராக இருந்தாலும் கடவுளுடைய விழுமியங்களுக்கு ஏற்ப கத்தோலிக்க வாழ்வை கட்டி அமைத்து கொள்ளாதவர்களாக இருந்தாலும் விவிலியத்தை அறியாதவர்களாக இருந்தாலும் இயேசுவை தெரியாதவர்களாக இருந்தாலும் இயேசு நமக்காக உயிரை கொடுத்தார். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் யோவான் அழகாய் சொல்கிறார். கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இப்படியாய் கடவுளுடைய அன்பு நமக்கு வெளிப்படுத்தப்பட்டது. இதை நாம் அறிந்து கொண்டோம். ஆகவே நாமும் நம் சகோதர சகோதரிகளுக்காக உயிரை கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்று நமக்கான செய்தியை இன்றைய முதல் வாசகத்தின் வழியாய் கொடுக்கின்றார். அதை இன்றைய புனிதர் தன்னுடைய வாழ்க்கையில் செய்து காட்டினார். அன்புக்குரியவர்களே, கிறிஸ்து நமக்காக உயிரை கொடுத்து அன்பு இன்னதென்று நமக்கு விளங்க செய்திருக்கிறார் என்று சொன்னால், அந்த அன்பை சுவைக்கின்ற கொண்டாடுகின்ற நாம் இன்றைய நற்செய்தியில் யோவான் நற்செய்தியாளர் குறிப்பிடுவது போல நாம் எல்லாரும் மிகுந்த கனிதரவும் அதில் நிலைத்திருக்கவும் நாம் அழைக்கப்படுகின்றோம். காரணம், இயேசு கடவுளுடைய அன்பை இப்படியாய் நமக்கு கொடுத்திருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய விழா நாயகரும் இன்றைய திருப்பலியினுடைய திருக்குடும்ப மன்றாட்டும் இன்றைய இறைவார்த்தை வழிபாடும் ஒரே செய்தி அழுத்தமாய் சொல்லுகின்றது. கடவுளுடைய அன்பை நாம் எல்லாரிலும் காண, எல்லாரோடும் பகிர்ந்து கொள்ள, பிறரன்பு என்கின்ற அந்த செயல்கள் மூலமாய் நாம் அதை பகிர்ந்து கொள்ள அழைக்கப்படுகின்றோம். இதைத்தான் இன்றைய நற்செய்தியினுடைய இறுதியில் இயேசு நமக்கான போதனையாய் கொடுக்கின்றார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. There is nothing extra commandment. Just love one another. அன்புக்குரியவர்களே, என்று கடவுள் நமக்கு தருகின்ற இந்த செய்தியை உள்வாங்கிக் கொண்டு நம்முடைய அன்பு வெறுமனே நமக்கான அன்பாக, சுய அன்பாக, தன்னல அன்பாக இல்லாமல் அது பிறருக்கான அன்பாக, பிறர் அன்பாக, அடுத்தவரை வாழ வைத்து பார்த்து மகிழ்கின்ற அன்பாக இருக்க அருள் வேண்டி செபிப்போம். இன்றைய திருப்பலியில் தொடர்ந்து நம்முடைய முன்னாள் குடியரசு தலைவர் திருவாளர் பிரணாப் முகர்ஜி அவர்கள் கடந்த 10ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இன்றும் கூட உடல்நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே அவருடைய உடல் சுகத்திற்காகவும் குடும்பத்தினருடைய அமைதிக்காகவும் மன்றாடுவோம்.
ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்னென்றும் வாழ்த்து பெறுவாராக. கிறிஸ்து நமது மனித இயல்பில் பங்கு கொள்ள திருவுளமானார். இத்தண்ணீர் ரசம் இவற்றின் மறைபொருள் வழியாக நாமும் அவருடைய இறை இயல்பில் பங்கு கொள்வோமாக. ஆண்டவரே, அனைத்துலக நிறைவா நீர் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் காணிக்கைகளை கொண்டு வந்து நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகிறோம். புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்பியின் எடுத்துக்காட்டால் இக்காணிக்கைகளோடு எங்கள் வாழ்க்கையையும் உமக்கு ஒப்புக் கொடுக்க கற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதி நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் உம் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர் மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுக்கின்றீர். நிலைத்திருக்கவும் உறுதிப்பாட்டை ஊட்டுகின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளிக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்கள் சேர்ந்து முடிவின்றி பறைசாற்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம். அவ்வனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என்ற இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். எங்களுக்காக பலியான இயேசுவே, நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தந்தை நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள் ஏற்றருளும். எங்கள் எல்லார் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இன்று நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்ற புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்பே, இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் மரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எமைப்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். இயேசுவின் திருவிருந்து கழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
திருவிருந்து பல்லவி. தம் நண்பர்களுக்காக தம் உயிரை கொடுப்பதை விட மேலான அன்பு யாரிடமும் இல்லை என்கிறார் ஆண்டவர். யோவானர் செய்தி 15ஆம் அதிகாரம் 13வது இறைவசனம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனுடைய உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். புனித மேக்சிமில்லியன் மரிய கோல்பே இந்த விருந்தினால் பெற்றுக்கொண்ட அன்பு தீ எங்கள் உள்ளத்திலும் பற்றி எறிவதாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. சொன்னாலும் மனமெல்லாம் மகிழ்கின்றது, எங்கள் மனத்துயர் மறைகின்றது. மரி என்னும் நாமத்தை நினைத்தாலும் சொன்னாலும் மனமெல்லாம் மகிழ்கின்றது, எங்கள் மனத்துயர் மறைகின்றது. மரியே இறைவனின் தாயே, உந்தன் வழியே எங்கள் வாழ்வே. மரியே இறைவனின் தாயே, உந்தன் வழியே எங்கள் வாழ்வே. கடல் நோக்கி செல்லும் நதி போல நாங்கள் உன் திருத்தலம் வந்தோம் நிறைவோடு செல்ல. கடல் நோக்கி செல்லும் நதி போல நாங்கள் உன் திருத்தலம் வந்தோம் நிறைவோடு செல்ல. ஒளி வீசும் முகத்தோடு இறையேசு அருளோடு அறிவோடு நின்றாயம் குறையெல்லாம் தீர்த்தாய். ஒளி வீசும் முகத்தோடு இறையேசு அருளோடு அறிவோடு நின்றாயம் குறையெல்லாம் தீர்த்தாய். மரி என்னும் நாமத்தை நினைத்தாலும் சொன்னாலும் மனமெல்லாம் மகிழ்கின்றது, எங்கள்